ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெசிபி தாங்க. வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணு தான் ஈஸியாக குணமாயிரும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காயை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. அரை முந்திரி பருப்பாக இருந்தால் 6 சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பால் குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி வாயில் புண்ணு வரலைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா இனிப்பு சுவையாக இருக்கிறது நல்லா விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. நிறைய பேர் டேப்லெட் போட்டுட்டு வயிறு புண்ணு அடிக்கடி ஆயிரும் இல்லைங்களா, அவங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு குடிக்கலாங்க. ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நான் இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு அப்படி அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கருப்பட்டி இருந்தால் கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. இனிப்பு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறுமனவே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம். ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம குடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாதாம் பருப்பு, 2 முந்திரி பருப்பை நல்லா அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாம். நல்லா அந்த மாதிரி கல் வச்சு இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு நம்ம அந்த தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம மேலே தூவி குடிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஹெல்த்தியான பாலுங்க இது. குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லாருக்குமே ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ இப்போ பாருங்கள், மேலே எல்லாத்தையும் நம்ம தூவிட்டோம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.